ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இஷ்யூ கேஸ் வந்திருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அண்ணா வந்திருக்காங்க. கம்மாஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஓகே கம்மாஸ்ன்னு வந்திருக்காங்க. இஷ்யூ என்ன பார்த்தீங்களா, இவங்க எடுத்து வளர்த்த சனுக்கு வந்து ஐசி இல்லை, பிறந்த சூறா இல்லை. இந்த கதை இவங்களே சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. அந்த அண்ணனே பேசுவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு இடத்துக்கு போயிருக்காங்க, எவ்வளவு பேர் காசு கேட்டிருக்காங்க, பெரிய பெரிய காசு கேட்டிருக்காங்க, அதெல்லாம் அவங்க அண்ணன் சொல்லுவாங்க. அதை பார்ப்போம், கேட்போம். நாங்க கம்மாஸ்ல இருந்து வரோம். பையன் பிறந்து 2 நாள் இதை எடுத்தோம். அந்த டைம்ல நாங்க 2 புதுசை பண்ண 2 பேரும் மரம் வெட்டினோம். எஸ்டேட்ல பஜாக்கு பகீர்வாக்கு இப்படி வெட்டினோம். இன்னைக்கு அந்த பயிரை எடுத்து வளர்த்து அவங்க பிறந்ததோட 2 நாளில் குடிச்சிட்டு போனவங்க தான். எங்கே போனாங்க தெரியாது. அவங்க பேர் வந்து சாந்தி சூசை, கம்மாயத்தில் உள்ளவங்க. போனவங்க கம்மாயம் பாகாங் அதோட போனவங்க தான். அதுலேருந்து இந்த பயிரை அழைத்து நான் எங்கே எம்எஸ்சிக்காரங்க ஆளுங்க எவ்வளோ காசு கொடுத்து நான் என்னென்னமோ ஏமாந்துலாம் இருக்கேன். ஆனால் ஐசி கிடைச்ச பாடு கடல. கடைசியில் ஒருத்தவங்களோட இவரோட டிக்டாக்கை பார்த்து நான் ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நான் வந்து இவரோட இதை எடுக்கிறேன். இவங்க தான் இந்த சன்னா. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இதனால எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க சொல்லியா? உங்களோட வயசு இப்ப என்ன ஆயிடுச்சியா? 25 வயசு. எவ்வளவு இந்த ஐசி இல்லைன்னா ஒரு பெரிய பிரச்சனையே தான். எவ்வளவு வேலை வாய்ப்பு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க சொல்லுங்க. நான் சின்ன ஸ்கூல் படிக்கிறப்ப கூட நிறைய அசிங்கப்படுத்திருக்காங்க. ஸ்கூல்ல நிப்பாட்டி இருக்காங்க, படிக்க விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் என்ன ஏத்துக்க மாட்டாங்க. கை தொழில் செஞ்சாலும் ஒரு நாள் 2 நாள் கிடைக்கும், அது 4 நாள் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு பேபியும் இருக்காங்க. பேபி இருக்கு சரிங்களா. பேபி அந்த பேபி கூட பிரச்சனையா தான் இருக்கு சரிங்களா. அப்பாவும் ஒரு பிரச்சனை இருக்காங்க, இப்போ பேபி இன்னொரு பிரச்சனை இருக்கு சரிங்களா. சோ எப்படி நீங்க நாடி நம்மளோட என்ஜோ நீங்க நம்பி வந்தீங்க சொல்லுங்க. அது மட்டும் ஒரு நம்பிக்கை தான். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. நான் காசெல்லாம் பார்க்கல, அவரு நம்பிக்கை செய்வாருன்னு வந்தேன். இன்னைக்கு அவர் செஞ்சு கொடுக்குறேன்னா 5 காசு கேட்க கிடையாது என்கிட்ட. அவ்வளவுதான். ஓகே பாருங்க, நம்ம செய்யற வேலை வந்து நம்மளுக்கு வந்து டிராவலிங் காசு மட்டும் தான், நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் காசு தான் நம்ம பேசணும். தவிர மற்ற எனக்கு வந்து 1000 கொடுங்க, 10,000 கொடுங்க, 5,000 கொடுங்க, 20,000 கொடுங்க நான் செய்வேன். அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு அரசாங்கம் மூலியமா நம்மளுக்கு என்னென்ன நம்ம இது வந்து அரசாங்கம் பிரச்சனை நம்ம கொண்டு போக முடியுமோ அது கொண்டு போய் இவங்களுக்கு வந்து ஒரு ஐசி சுச்சுவேஷன் நம்ம சால்வ் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ நீங்க கொடுத்து ஏமாறுற இந்த 5,000 வந்து அது ரொம்ப பேர் ஏமாந்துருக்காங்க. ஏன் வாங்குறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன் இவ்வளவு காசு வாங்குறாங்கன்னு தெரியல. இப்ப நம்மளே சம்பாதிக்கலாம், எவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆமா இல்ல, கண்டிப்பா. ஏன்னா அந்த ஐசின்றது ஒரு முக்கியமான ஒரு உயிர். அது நம்ம நாட்டுல இருந்து ஒரு 2வது உயிர் மாதிரி. ஒரு நாட்டுல இருக்கா அது ஒரு செகண்ட். எவ்வளவு காசு அவங்க கேட்பாங்க. 1000 வெள்ளி முத கொடு, 2000 வெள்ளி கொடு, 500 வெள்ளி கொடு. புத்தராஜா கூட்டிட்டு என் பொம்பளைய கூட்டிட்டு போவாங்க, வருவாங்க, பயில கூட்டிட்டு போவாங்க. அங்க போயிட்டு முடியல சொல்லிட்டு வருவாங்க. நாங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கைப்பிள்ளை உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி தான் ஏமாந்தேன். கடைசியில எனக்கு கிடைச்சதுல ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஆண்டவ பிடிச்ச நல்லது நடக்குது எனக்கு. இங்க பாருங்க, எனக்கு என்ன ஒரு குழப்பிட்டா, அரசாங்க பதிவில் இருக்கிறவங்க சரிங்களா, இவங்கெல்லாம் ஒரு பதவி ஒரு பார்ட்டி பாலிட்டியில உட்காந்து இவங்க கேட்கறாங்க அந்த காசு. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் இவங்களால செஞ்சு முடிக்கலாம் இந்த பிரச்சனையா? ஏன் உங்க காசு கேட்கறாங்க? இவ்வளவு காசு எதுக்கு? உங்க சொந்தத்துக்கா இல்ல நீங்க வந்து போய் ஜேபிஎன் கொடுக்க போறீங்க அவ்வளவு காசு? அதுதான் எனக்கு புரிய மாட்டேது சரிங்களா. நீங்க அட்லீஸ்ட் ஒரு நியாயமான ஒரு ஃபீ. இப்ப நாங்களாம் நியாயமான ஒரு ஃபீ ஓப்பன் ஃபைல் நாங்க திறக்கிறோம் காசு. ஏன்னா எங்களுக்கு அழிச்சது அரசாங்கம் எனக்கு காசு கொடுக்கல. கவர்மெண்ட் எனக்கு வந்து ஒரு கிராண்ட் எடுத்து கையில கொடுத்து நாங்க செய்ய சொன்னா நான் ஃப்ரீயா செஞ்சு போடுவோம் எல்லா வேலையும் சரிங்களா. இது புரிஞ்சுக்கணும். சில பேருக்கு என்ஜிஓ காசு வாங்குறாங்க. என்ஜிஓ காசு கொடுக்குறாங்களா? யாரு கொடுக்க என்ஜிஓ காசு? நாங்க சொந்த உழைப்பு காசு போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சரிங்களா. இதுதான் நல்லது புரியணும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் உங்களோட ப்ராப்ளம் நாங்கள் சால்வ் பண்றோம். நான் கேட்ட டாக்குமெண்ட் படி இது மெயின் உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் நான் கேட்ட நீங்க கொடுத்துட்டீங்க. இதோ கொடுத்துருக்காங்க. அவங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்து, அவங்க சிஜில இருந்து, அவங்க கார்ட் கிளினிக்ல இருந்து எவ்வளவு எல்லாம் படிச்சிக்கலாம். இவ்வளவு கஷ்டம். படிச்ச டாக்குமெண்ட் கொடுத்து நாங்க வந்து ப்ரொசீட் படிப்பாங்க, பேப்பர் படிப்பாங்க, சீன பேசுவாங்க நல்லா. ஆனா ஏதோ ஒரு சீன இறக்கப்பட்டு கொடுப்பான். மத்த சீனங்க கொடுக்க மாட்டாங்க. நல்லா சீன பேர பேசுறீங்க. சோ கமாஸ் இருக்கீங்க, கமாஸ் ஜோஹோ கிட்ட. ஓகே பிரதர்ஸ், இந்த வீடியோ பாக்குறீங்க யாராச்சும் உங்களுக்கு நீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்களோ இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் செய்றீங்களோ, நீங்க வந்து இந்த பையன் நல்லா சீன பேசுவான். நல்லா சீன பேசுங்க. நீ ஹாமா, நீ做什么？你在哪里？现在பாத்தீங்களா நல்லா பேசுறாங்க. என்ன பேச தெரியாது. ஓகே, சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த பையன் ஏதாச்சும் ஒரு உதவி பண்ண போறீங்கன்னா இந்த பையனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா ஓகே அவங்க கேட்பாங்க, சொல்லுவாங்க. நீங்க பேசுங்க, கேளுங்க. சொல்லுங்க சீனாவில் இப்படி ஒரு வேலை வாய்ப்பு நீங்க உதவி கேளுங்க. நான் முடிஞ்சது ஒண்ணு கேக்குறேன். சீனாவில் கேளு.老板，现在我没有工作，因为我没有IC，没有人家要叫我去做工。如果老板有
有工作的话可以给做工吗？你可以打电话给我，我的 ID 可以下面明细呢。谢谢你。 ஓகே ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரதருக்கு இன்கேஸ் உங்களால் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சா இந்த பையன் கமாஸ் இருக்கான், வேலை இல்லாமல் இருக்கான். கமாஸ் ஜோகர் தானே? கமாஸா Gemas Padang Johor. படம் ஜோவா கமாஸ் படம் ஜோ வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருந்துச்சா என்னை கான்டாக்ட் பண்ணி பே பண்ணுங்க. நேராக பிரதர் வந்து உங்களை பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன், சரிங்களா? நான் இது எல்லா குரூப்பும் ஷேர் பண்ணேன். நம்ம தமிழன் நம்ம காப்பாத்தாம யாரு என்ன காப்பாத்த போறா? நம்ம என்னது நம்ம தான் காப்பாத்துறோம், சரிங்களா? நன்றி, வணக்கம். சலாம் சத்து நேச்சா, சலாம் திகா பாங் சத்துரான், சலாம் பிரதர்ஹுட். அவருக்கு ரொம்ப நன்றி. கோடி புண்ணியம் தான் கொடுத்தா. கண்டிப்பா சொன்னாது.